விஞ்ஞானிகள் ஒரு பரிசோதனை நடத்தினார்கள். அதில் 4 ஈக்களை எடுத்தனர். ஒவ்வொரு ஈக்கும் இடது மற்றும் வலது சிறகுகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. முடிவுகள் கூறியது, இடது சிறகுகளில் நச்சுக்கள் இருந்தன, ஆனால் வலது சிறகுகள் எந்தவிதமான கிருமிகளும் இல்லாமல் ஒரு மருந்தாக செயல்படும் ஒரு தீர்வை கொண்டிருந்தன. 1400 ஆண்டுகளுக்கு முன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், நீங்கள் யாருடைய பானத்தில் வீட்மெழுகு ஈ விழுந்தால் அதை முழுமையாக அதில் மூழ்கடிக்க வேண்டும். ஏனெனில் அதில் ஒரு சிறையில் நோய் இருக்கிறது, மற்ற சிறையில் அதன் மருந்து இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்து. உங்கள் இலியாஸ். அன்பு சொல்கிறீங்களே, இந்த உலகத்தில் நாங்கள் அது கண்டுபிடிச்சோம், இதை கண்டுபிடிச்சோம், நாங்கள் அப்படி சயின்ஸில் அப்படி இருக்கோம், சயின்டிஸ்டாக இருக்கோம், அதாக இருக்கோம்னு சொல்லி மக்கள் நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இறைவன் ஒரு சேலஞ்ச் பண்ணுறான் பாருங்கள். திருக்குறானில் மனிதனால் ஒரு ஈயை கூட படைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். நம்ம நினச்சிக்கிறோம் டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் இறைவன் சொல்கிறத பாருங்கள், ஒரு ஈயை கூட ஒரு மனுஷனால் படைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஈ எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு பொருளை உங்களால் பிடுங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அது எவ்வளோ திரவமாக்கி எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லி. அதனால் குரானை தயவுசெய்து படிங்க. இதில் நன்மையான விஷயந்தான் இருக்குது. நிறைய வரக்கூடிய காலங்களை பற்றி இருக்குது, சயின்ஸை பற்றி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. குரானை ஒரு வாட்டி வாங்கி படித்து பாருங்கள். குரானை பிடிஎஃபாக போடுறோம், நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் ஆடியோ மூலியம் கேட்கலாம், படிக்கவும் செய்யலாம். அதில் முகமது நபி வரலாறு இருக்குது, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் படிப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.